கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊறும் உள்ளம் எங்கள் உள்ளம். பொங்கு தமிழர்க்கோர் இன்னல் விளைத்தால் சங்காரம் நிஜம் என சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊறும் உள்ளம் எங்கள் உள்ளம். அனைவருக்கும் வணக்கம். இது நமது சங்கே முழங்கு. நான் மகாதேவன். நாம் தமிழர் கட்சியின் நாடாளுமன்ற வேட்பாளர்களில் பேராளுமை கொண்ட வேட்பாளரான ஐயா மணிவாசகன் அவர்கள் நமது நிலையத்துக்கு வந்துள்ளார். அவரை வணக்கம் சொல்லி வரவேற்போம். ஐயா வணக்கம். ஐயாவை பற்றிய ஒரு சிறு குறிப்பு. ஐயா அவர்கள் விழுப்புரம் மாவட்டத்தின் கண்டாச்சிபுரத்தில் தனது கல்விப் பணியை முதலாக தொடங்கி அதன் மூலம் படிப்படியாக தலைமை ஆசிரியராக உயர்ந்து தொடர்ந்து 17 ஆண்டு காலம் முதுகலை ஆசிரியர் சங்கத்தின் மாநில தலைவராக பணியாற்றியுள்ளார். ஐயா அவர்களை பற்றி நாம் தனியாக விளக்க வேண்டிய அவசியம் தேவையில்லை என்று கருதுகிறேன். ஏனென்றால் பல ஆண்டுகளாக பள்ளி மாணவர்களை உருவாக்கியிருக்கிறார், பல பட்டதாரி ஆசிரியர்களை வழிநடத்தியிருக்கிறார். அந்த வகையிலே நம்முடைய வேட்பாளராக இருக்கின்ற ஐயா மணிவாசகன் அவரிடம் சில கேள்விகளை நாம் இப்பொழுது கேட்போம். வாருங்கள். ஐயா வணக்கம். உங்களை பற்றி ஒரு சிறு குறிப்பு நீங்களே சொன்னால் மகிழ்ச்சியாக இருக்கும். நான் ஒரு குக்கிராமத்திலே ஈரானமேரி ஒட்டிய வாக்கூர் என்ற கிராமத்தில் திரு வேணுகோபால் சேதுமணி தம்பதியருக்கு 4வது மகனாக பிறந்தவன். பள்ளிக்கல்வி பல்வேறு இடையூறுகளை தொடர்ந்து 11 ஆண்டுகள் முடிந்த நிலையிலே என்னுடைய கல்லூரி கல்வி அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே 6 ஆண்டுகள் தொடர்ந்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. முதுகலை வேதியியல் வரை அந்த கல்லூரியிலே, கல்வியியல் கல்லூரியும் அந்த கல்லூரியிலே முடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு அமைந்தது. நான் இளம் அறிவியல் சேர்கின்ற பொழுது 1979 முதற்கொண்டு 1984 வரை பல்கலைக்கழக மாணவரணி தலைவராக செயலராக பணியாற்றியிருக்கிறேன். அப்பொழுது பெரியார் சார்ந்த உணர்வுகள், பெரியார் சித்தாந்தங்கள் என்ற அடிப்படையிலே ஓடிக்கொண்டிருந்த நான் 83 கொழும்பிலே தமிழின படுகொலைகள் சிங்கள காடையர்களால் அரங்கேற்றப்பட்டது. அதிலிருந்து சிங்கள மக்களுக்கான எதிர்ப்புகளை அல்லது ஈழ மக்கள் சார்ந்த உணர்வுகளை வெளிப்படுத்த கண்காட்சி, அதை சார்ந்த போராட்டங்கள் என பல்கலைக்கழகத்திலே நான் தொடர்ந்து நடத்தி வந்திருக்கிறேன். 1987 ஆசிரியர் பணியிலே இணைந்த பிறகு வகுப்பிலே என்னுடைய தலைவராக நான் இன்று வரை ஏற்றுக்கொண்டிருக்கிற 20ஆம் நூற்றாண்டின் புறநாற்று தலைவன் தம்பி பிரபாகரனை பேசாத நாட்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பில்லை. 1990 முதல் 2023 மே வரை நான் ஒரு அமைப்பிலே மாவட்ட தலைவராக பணியை தொடங்கி 17 ஆண்டுகள் மாநில தலைவராக இருந்து செயலாற்றி வந்திருக்கிறேன். இந்த மண்ணில் எத்தனையோ மாற்றுக் கட்சி இருக்கும்போது நாம் தமிழ் கட்சி தான் முதன்மையான மாற்றுக் கட்சி அப்படின்னு நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை எங்கள் கூட பகிர்ந்துங்க. முழுமையாக இன்றைக்கு தமிழகத்தில் 2010 தொடங்கப்பட்ட நாம் தமிழர் கட்சி என்பது கடந்த 13 ஆண்டுகளாக ஒரே பாதையில் ஒரே நோக்கத்தோடு தமிழ் மண், தமிழ் மொழி, தமிழ் இனம், இயற்கை வளம் என்ற பாதுகாப்போடு ஈழ மக்களுக்கான இடையூறுகளை களையக்கூடிய ஒரு அறம் சார்ந்த போராட்டத்தையும் தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிற நிலையிலே அதை தொடர்ந்து நான் கண்காணிக்கக்கூடிய வாய்ப்பு வலைவலிகள் மூலமாக கிடைத்தது. அந்த வலைவலிகளினுடைய மூலமாக பெறப்பட்ட அறிவு, எங்களுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழ் சீமான் அவருடைய ஒவ்வொரு நிகழ்வுடைய முயற்சிகள், எடுப்புகள் என அனைத்தையும் மனதிலே தேக்கி வைத்திருந்தேன். இந்த சூழ்நிலையில் நான் ஓய்வு பெற்ற பிறகு எனக்கான ஒரு வாய்ப்பு, அண்ணனை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அமைந்தது. அந்த அடிப்படையிலே நாம் தமிழர் கட்சியிலே உறுப்பினராகி இன்றைக்கு கடலூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக கடந்த 14 நாட்களாக பயணம் செய்து வருகிறேன். நாம் தமிழ் கட்சி மேடையில் தொடர்ச்சியாக தற்சார்பு பற்றி அதிகமாக பேசிட்டு வராங்க. தற்சார்பு பொருளாதாரத்தை பற்றி அதிக அளவில் பேசப்படுகின்ற ஒரு கட்சியாக இன்றைக்கு நாம் தமிழ் கட்சி தான் இருக்குது. அது பற்றி தங்களுடைய கருத்து? பொதுவாக தமிழகம் என்று வருகின்ற பொழுது இயற்கை வேளாண்மை, தற்சார்பு பொருளாதாரம் என்ற அடிப்படையிலே தான் ஏறக்குறைய 50,000 ஆண்டுகள் என்று கூறுகிறார்கள். நமக்கு தெரிந்த வரலாறை பார்க்கின்ற பொழுது ஒரு 2600 ஆண்டுகள், 3000 ஆண்டுகள் என்று நாம் இன்று பதிவு செய்யப்பட்ட அல்லது தொல்பொருள் ஆராய்ச்சியின் அடிப்படையிலே, தொல்பொருள் நிகழ்வின் அடிப்படையிலே நம்முடைய முன்னோர்கள் கண்ட செய்து முடித்த வரலாற்று பதிவுகளை நான்
கண்டு உணரக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே சாதாரணமாக ஒரு கிராமத்திலே ஒருவர் ஒரு 10 கோழி அல்லது ஒரு 5-6 ஆடுகள் அல்லது ஒரு 2-3 நம்முடைய நாட்டு மாடுகள் என்பதை வைத்து கொண்டிருந்தால் ஒரு சின்ன குடும்பத்திற்கு ஏன் ஒரு கறவை மாடு கூட போதுமானதாக இருக்கக்கூடிய ஒரு வளம் சார்ந்த அல்லது இயற்கை வளம் சார்ந்த ஒரு செயல்பாட்டினை நாம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒன்றை பதிவு செய்ய நான் இங்கே விரும்புகிறேன். 1962 இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி ஜிடிபி என்று கூறுவார்கள். அந்த ஜிடிபியில் ஒட்டுமொத்த வருவாயிலே விவசாயம் சார்ந்த வருவாய் 42.74 விழுக்காடு. அன்றைக்கு தொழில் சூரமாக கிடைக்கப்பட்ட வருவாய் என்பது 12.48 இருக்கலாம். 12 தான். அதாவது 3 மடங்கு அதிகமாக இருந்த ஒரு இந்தியாவினுடைய தற்சார்பு பொருளாதாரம் அல்லது தமிழகத்தினுடைய தற்சார்பு பொருளாதாரம் என்பது இன்றைக்கு 2022 வேளாண்மை என்பது 13 விழுக்காட்டையும் தொழில் சார்ந்த விகிதாச்சார வளர்ச்சி என்பது 46 விழுக்காட்டையும் தொட்டு இருக்கிறது. இந்த தொழிற்சாலைகள் அல்லது தொழில் வளம் சார்ந்த முன்னேற்றம் என்பது மக்களுக்கான இயற்கை சூழலை பாதிக்கக்கூடியதான் அமைந்திருக்கிறது. இங்கே கடலூர் நாடாளுமன்றத்திலே கடலூரை ஒட்டிய பகுதியிலே சிப்காட் தொழிற்சாலைகள் ஏறக்குறைய உலகத்திலே எதெல்லாம் தள்ளி போடப்பட்டதோ தள்ளி வைக்கப்பட்டதோ அல்லது இங்கே இந்த மண்ணிலே அது நிர்மாணிக்கக்கூடாது என்ற அடிப்படையிலே விலகளிக்கப்பட்ட தொழிற்சாலைகள் கடலூர் சிப்காட்டிலே இயங்கி வருகின்றன. தமிழகத்தில் எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம். கூடங்குளம் என்ற ஒரு அணுமின் உலை உலகத்தில் ரஷ்யா நாடே வேண்டாம் என்று உதறியது, ராஜஸ்தான் மாநிலம் உதறியது, குஜராத் உதறியது. இதையெல்லாம் உதறி எங்களுக்கு வேண்டாம், மக்களை அழிவுப்பாதையில் கொண்டு செல்லக்கூடிய அணுமின் உலை வேண்டாம் என்று வருகின்ற போது தமிழகத்திலே அமைக்கப்படுகின்ற சூழல். எனவே தொழிற்சாலைகள் என்பது ஒரு மனித சமூகத்தை கீழாக்கக்கூடிய அல்லது வீணாக்கக்கூடிய அல்லது ஒட்டுமொத்தமாக சமூக வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய நிலையிலே தான் இருந்து கொண்டிருக்கிறது. கடலூர் எடுத்துக்கொண்டால் அங்கே வெளியிடுகின்ற நச்சுக்காற்றுகள் அங்கே வாழ்கின்ற மக்களுக்கு புற்றுநோய் உருவாக்கக்கூடிய நிலையை உருவாக்கிறது. அதனோடு மட்டுமல்லாமல் நச்சுக்கழிவுகள் கடலிலே கலக்கப்படுகின்றன. அந்த நச்சுக்கழிவுகளை தெரிந்தோ தெரியாமலோ உண்கின்ற மீன்களை நாங்கள் மனிதர்கள் வாங்கி உணவாக உண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அது மறைமுகமாக எங்களுக்கு விஷத்தன்மையை உடலிலே கொடுத்து அதன் மூலமாக பல்வேறு நோய்களை பெறக்கூடிய நிலையும் இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது தொழிற்சாலையின் மூலமாக பொருளாதாரம் தேவை. ஆனால் அது மனித சமூகத்தை அழித்து இங்கே இருக்கிற மக்களை அழித்து அதன் மூலம்தான் ஒன்றை கட்டமைக்க வேண்டும் என்று வருவது என்பது அது அரசனுடைய பாராமுகம் அல்லது எது நடந்தாலும் நடக்கட்டும் நமக்கென்ன என்று இருக்கின்ற கேடுகட்ட எண்ணம் என்று தான் நான் கருதுகிறேன். எனவே அந்த அடிப்படையிலே தற்சார்பு பொருளாதாரம் என்று வருகின்ற பொழுது இயற்கை வளம் ஆடு மாடு கோழி ஒன்றும் இல்லை. இப்போ கோழி வளத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். நாமக்கலிலிருந்து குஞ்சு பொரிக்கப்படுகிறது. பொரிக்கப்பட்ட குஞ்சு 10,000 அல்லது 20,000 என்று யாரோ இங்கே இருக்கிற ஒரு நகரத்தை ஒட்டி இருக்கிற ஒரு பகுதியிலே அது வளர்க்குவதற்காக விடப்படுகிறது. இங்கே இருக்கிற சின்ன முதலாளி அந்த 1000 குஞ்சுகளை வளர்க்கிறார். வளர்த்து குஞ்சியில் ஒரு விலை, வளர்க்கப்பட்ட பிறகு ஒரு விலை கொடுத்து இந்த இடைப்பட்ட காலத்தில் அவருக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை கிடைக்கிறது. அதே நாட்டுக்கோழிகள் பண்ணலாமே. கறிக்கோழிகள் என்பது விஷம் சார்ந்த அதிகமான விடப்பொருளை செயற்கை உணவுகளை தந்து விஷத்தை கேட்கக்கூடிய பொருளாக கறி அமைந்திருக்கிறது, அந்த உணவு அமைந்திருக்கிறது. ஆனால் நாம் கோழிகள் வருகின்ற பொழுது நம் வீட்டிலே மீதம் இருக்கின்ற அரிசி அல்லது மீதம் இருக்கின்ற சோறு, அப்புறம் தோட்டத்திலே இருக்கின்ற புழு பூச்சிகளை உண்டு ஒரு இயற்கையோடு வளர்கின்ற கோழி வருகின்ற பொழுது அதிலிருந்து பெறப்படுகின்ற முட்டைகள், அதிலிருந்து பயன்படுத்தப்படுகின்ற கோழி கறி என்று வருகின்ற பொழுது அதெல்லாம் நமக்கு பயனுள்ளதாக சமூக சீர்கேட்டிற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற நிலையிலே அது அமையும். எனவே தற்சார்பு பொருளாதாரம் என்பது நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சொல்கிற தற்சார்பு பொருளாதாரம் என்பது நம் மண்ணுக்கு ஏற்ற இயற்கையை பாதிக்காத ஆடு வளர்த்தல், கோழி வளர்த்தல். அதேபோல் இன்றைக்கு உலகத்திலே அதிகமாக ஏற்றுமதி, இந்தியாவிலிருந்து அதிகமாக ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒன்று என்றால் அது மாட்டிறைச்சி. அப்போ அந்த மாட்டிறைச்சி அதிகமாக ஏற்றுமதி செய்து அதிலே சுகம் காணுகின்ற இந்திய அரசு இன்றைக்கு அதனுடைய வளர்ச்சி என்று வருகின்ற பொழுது தடுக்கிறது. இன்னொரு உண்மையும் உண்டு. இங்கே ஆடுகளோடு வளர்க்கப்படாமல் ஆந்திராவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. ஆட்டுக்கறிக்கென முக்கியமான நாட்களிலே
அங்கிருந்து ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான ஆடுகள் இங்கே வருகிறது. அதே போல தான் பாலுடைய இறக்குமதியும் நமது மாநிலத்தில் அனைத்து வளங்களும் இருந்து ஆந்திராவிலிருந்து பால் இங்கே கொள்முதல் செய்யப்படுகிறது. கொள்முதல் செய்யப்பட்டு பல்வேறு பெயர்களிலே அடைக்கப்பட்ட போத்தல்களிலே நெகிழி உரைகளிலே இங்கே வழங்கப்படுகிறது. எனவே அதையெல்லாம் களைந்து இந்த தமிழ் மக்களுக்கான மண்ணுக்கான ஒழுங்கான முறையான இயற்கை வளம் சார்ந்த ஒரு செயல்பாட்டினை மேற்கொள்ள வேண்டுமானால் இந்த தற்சார்பு பொருளாதாரம் மிக முக்கியமானது என்பதை நாம் தமிழர் கட்சி எடுத்து வைக்கிறது. மறைந்த பாரத பிரதமர் ஐயா ராஜீவ்காந்தி அவர்கள் ஒருமுறை மேல்நாட்டு பயணமாக அமெரிக்கா சென்ற பொழுது அந்த நாட்டுடைய வளர்ச்சி பற்றி அந்த நாட்டு அதிபரிடம் கேட்டபொழுது, எப்படி உங்களுடைய நாட்டின் வளர்ச்சி இந்த அளவுக்கு சாத்தியப்பட்டது என்று கேட்டபொழுது, நாங்கள் எங்களுடைய நாட்டின் சாலைகளை தரமாக அமைத்தோம், அதுதான் எங்களுடைய பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய பங்காற்றியது என்று அவர்கள் கூறியதாக படித்திருந்தேன். அதுபோல நாம் இந்தியாவிலே உட்கட்டமைப்பு வசதி என்று சொல்லக்கூடிய 4 வழிச்சாலை 8 வழிச்சாலை என்று மாநில சாலைகளை விரிவுபடுத்தும் பொழுதும் மற்றும் அணுமின் நிலையம் போன்ற தொடர்ந்து வளர்ச்சி திட்டங்களுக்கு எதிராக நிற்கின்றதாக பார்க்கப்படுகிறது நாம் தமிழ் கட்சி. அது பற்றி தங்களுடைய பார்வை? இது மிகப்பெரிய தவறு. சாலைகள் போடப்பட வேண்டும், பயண நேரங்கள் குறைக்கப்பட வேண்டும், அல்லது ஒரு பொருள் மற்றொரு இடத்திற்கு எளிதாக கடந்து செல்ல வேண்டும், அல்லது வாகனங்களுடைய இடர்பாடுகள் எரிபொருள் சிக்கனம் என்பது ஒரு பக்கம் இருக்கிறது. தமிழகத்திலே அல்லது இந்தியாவிலே அனைத்து இடங்களிலும் 4 வழி சாலை 6 வழி சாலைகள் அமைக்கப்பட்டு நடந்து வருகிறது. ஆனால் புதியதாக இயற்கை வளங்களை அழித்து தமிழகத்திலே 8 வழி சாலை என்கிறார்கள், 6 வழி சாலை என்கிறார்கள். சென்னையிலிருந்து சேலத்திற்கு 2-3 மலைகளை கடந்து அந்த சாலைகள் அமைக்கப்பட இருப்பதாக முதலில் அறிவித்து அதிமுக அரசில் அறிவித்து அதற்கான போராட்டங்கள் நடந்து நிலங்களை அலைந்து கற்கள் பதிக்கப்பட்ட நிலையில் நாம் தமிழர் கட்சி கடுமையான போராட்டத்தை நடத்தியதன் மூலமாக அது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்று அதே திமுக ஆட்சியிலே அதற்கு ஒரு வேறு பெயர், எப்பவுமே திராவிட மாடல் என்பது புது புது பெயர்களை கொண்டு வந்து தரும். ஆங்கிலத்தில் சொல்வார்கள் பழையக்கள் புதிய மொந்தை என்று கூறுவார்கள், ஓல்டு ஒயின் இன் நியூ பாட்டில் என்று ஆங்கிலத்தில் கூறுவார். அதை போல அழிவு என்பது உண்டு. ஆனால் அந்த சாலைகள் போடுகின்ற திட்டத்தின் மூலமாக கள்ளத்தனமாக பெறப்படுகின்ற தொகை, அந்த விழுக்காடு, கழிவு விழுக்காடுன்னு சொல்லுவார்கள், அந்த கமிஷன் தான் இப்போ இவங்களை உறுத்துது. அது மக்களுக்கான அல்லது மக்கள் தேவைகளுக்கான சாலையாக அது அமைக்கப்படும். ஏன் பரந்தூர் விமான நிலைய விரிவாக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அண்ணன் அடிக்கடி செந்தமிழன் அவர்கள் கூறுவதை போன்று முன்னாடியே ஒரு விமான நிலையத்தில் சொந்த விமானம் இல்லாத ஒரு இந்திய அரசு புதியதாக 5000 ஏக்கரில் இன்னொரு விமான நிலையத்தை கட்டி அதில் யாரை கொண்டாந்து எந்த விமானத்தை கொண்டாந்து இறக்கி செல்லப் போகிறார்கள் என்பது ஒரு கேள்விக்குறி. அங்கே நஞ்சை நிலமாக உள்ள ஆயிரக்கணக்கான விவசாயிகளுடைய நிலங்களை அழிக்க துடிக்க காத்து கொண்டிருக்கிறது இந்திய அரசு. அதற்கு கையாளாக செயல்படுகிறது தமிழக அரசு. எனவே வேண்டாம் என்று அங்கு கடந்த ஓராண்டுகள் கடந்தும் போராட்டம் விவசாயிகள் மூலமாக நடைபெற்று வருகிறது. அங்கேயும் என்னென்னா அது அதானிக்கு கொடுக்கப்பட்டு அதானியின் மூலமாக கழிவு பெற்று வட இந்திய முதலாளிகளை பெரிய ஆட்களாக பெரிய இந்திய அளவில் உலக அளவிலே அவர்களை பணக்காரர்களாக உருவாற்றுவதுதான் என்னுடைய திட்டங்களை. ஒரு திட்டம் என்று வருகின்ற பொழுது அது மக்களை அல்லது இயற்கை வளத்தை அழித்து வருகிறது என்றால் அது கட்டாயமாக அது பொருளாதார முன்னேற்றம் அல்ல, பொருளாதார சீரழிவு. எனவே இதே அமெரிக்காவில் இன்னும் நிலங்களை தொடாமல் வைத்திருக்கிறார். பல்லாயிரக்கணக்கான ஏக்கர்களை லட்சக்கணக்கான ஏக்கர்கள் இன்னும் தொடப்படாமல் பயன்படுத்தப்படாமல் அப்படியே வளங்கள் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. எனவே ஒரு பக்கம் முன்னேற்றம், இன்னொரு பக்கம் நம்முடைய இயற்கை வளம் என்பதிலே நாம் சரியாக இருக்கின்ற பொழுது நிச்சயமாக ரெண்டும் எப்பயுமே சொல்லுவாங்க. ஒரு ஒரு நண்பர்கள் என்ற பிணைப்பு அல்லது சாதாரண விடயம் என்று வருகின்ற ஒரு சீரான வளர்ச்சி இருக்கணும். திடீரென வளர்ச்சி வந்தாலே அது அழிவுக்கு காரணம். அதுதான் உண்மை. எந்த பொருளாவது உயிராக இருக்கலாம், உயிரற்ற பொருள், எதுவே சீரான வளர்ச்சி தான். என் முன்னே நிற்கின்ற ஒளி வாங்கியை நீங்கள் உருவாக்க வேண்டுமானால் அதில் பல்வேறு இணைப்புகள், பல்வேறு தனிப்பட்ட பொருட்கள் இருக்கிறது, உதிரி பாகங்கள் இருக்குது. அதனால் அதை போன்று செவ்வனே சீராக சமச்சீராக எது இயங்குகிறதோ சரியாக இயங்கும் என்பதுதான் அடிப்படை தத்துவம். நம்முடைய அழைப்பேற்று நம்முடைய நிலையத்திற்கு வருகை தந்து நாங்கள் கேட்ட அத்துணை கேள்விகளுக்கும் மிகச் சிறப்பாக பதிலளித்தீர்கள். நீங்கள் வெற்றி பெற்று உங்களுடைய நல்ல நோக்கங்களும் நல்ல செயல் திட்டங்களும் நிறைவேற்ற எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மிக்க நன்றி ஐயா. மகிழ்ச்சி, நன்றி. சங்கே முழங்கு எங்கள் வாழ்வும்
எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு.